வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இந்த சிறு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப போதைக்கு அடிமையாகிட்டு ரொம்ப இந்த போதை கலாச்சாரமே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு இஷ்யூலாகவே போயிட்டுருக்குது. நிறைய சின்ன பசங்க இந்த போதைக்கு அடிமையாகிட்டு பாலியல் வன்கொடுமை, அந்த போதைக்கான பெரிய ஆட்கள், சின்ன பசங்க கிடையாது, பெரிய ஆட்கள்லாம் இதுக்கு ரொம்ப அடிமையாகிட்டு, நான் நிறைய வீட்டில் குடும்பம் சின்ன பின்னமாகிட்டு இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் இதை பற்றியெல்லாம் ஒரு அவேர்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன வருஷம் இதே நாட்டில் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவிலேருந்து கடத்தி வந்தப்பட்ட கிட்டத்தட்ட 16 கிலோ கெஞ்சா நான் தனிமையில் ஒன்று ஆர்மியாக நான் போயிட்டு ட்ரெயினில் இறங்கணும், போயிட்டு ஓடி போய் பிடிச்சி அதை உடனே ரயில்வே போலீஸாரிடம் ஒப்படைத்து அது சட்டப்பூர்வமாக நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து நானே விட்னஸாக போட்டு என்னால் முடிந்த ஒரு 16 கிலோ கெஞ்சாவை நான் ஓடி போய் பிடிச்சேன். அந்த பிடிச்சதுலேருந்து இன்றைக்கி பசங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது, தீய பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது, இந்த போதை வஸ்துக்கெல்லாம் என்னான்னு தெரியாமல் வளரணும் அந்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களுக்காக எவ்வளோ நம்ம அவேர்னஸாக பண்ணுறோம். இந்த பிள்ளைங்களை எப்படியோ நம்ம தூக்கி நிறுத்தணும். குடும்பத்துக்காக எப்படியோ இன்றைக்கி சீர்கெட்டு போகிறாங்க பசங்க. சீர்கெட்டு போகிறது வந்துட்டு இல்லை, அவங்க சீர்கெட்டு போகிறது மேலே நிறைய பேர் இப்படியே வாழ்க்கையை சீர்கெடுத்துடுறாங்க. சின்ன பசங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, வயசு வித்தியாசம் தெரியாமல் அராஜகம் பண்ணுறது, கத்தி எடுத்துன்னு வெட்டுறது, இந்த ட்ரெயினில் வெட்டுறது எல்லாமே போதை தான். இந்த போதைக்கு அடிமையாகிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு உள்ள எல்லா நாட்டிலும் உள்ள மக்களும் இந்த சிறு வயதிலே கெட்டு போயிட்டு இதுக்கு ஒரு கட்டுத்திட்டமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம அரசாங்கத்தை கொடுத்தன்னு சொல்லிக்கணும், இவன் கடத்தினான் அவன் கடத்தினான்னு கொடுத்தன்னு சொல்கிறத விட தானே தற்காப்புக்காக நம்ம அவேர்னஸாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் பண்ணியிருக்கிறேன். இதனால் எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க, உனக்கு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் மாஃபியா குரூப்பாக இருக்கும், அந்த குரூப்பாக இருக்கும், எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கடமை என்னவோ அதை நான் செய்து தான் ஆகணும். நான் ஒரு சமூக ஆர்வலர். நான் சமூக ஆர்வலராக இருக்கும்போது இந்த மாதிரி பணியில் எனக்கு எது ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறு குழந்தைகளையும் போதைக்கு அடிமையாகாத அளவுக்கு இந்த போதை வஸ்துகளை தைரியமாக எங்கே இருந்தாலும் அதை பிடிக்கிறதுக்கோ அவங்கள சிறைப்படுத்துறதுக்கோ எனக்கு ரொம்ப தைரியமானவன் நான். அதனால் யாருக்குமே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் மக்களுக்காக உழைக்கிறவன், நான் சமூக ஆர்வலர். அதனால் இது பாருங்கள், இந்த காட்சியை பாருங்கள். வேணுமென்னா இது நிறைய பேர் லைவாக காட்ட மாட்டாங்க, இதோ காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தாவது மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த மாதிரி கடத்தப்பட்ட பொருளெல்லாம் எப்படி வருது, ஏதோ வருது, அதெல்லாம் சட்டப்பூர்வமாக சட்டத்துறையில் இருக்கும் தான் பண்ணணும். சமூக ஆர்வலருக்கு இது வேலையே இல்லை. ஆனால் இருந்தாலும் இது மக்களுக்கான ஒரு பணியாக எடுத்து நான் செய்கிறேன். அதனால் இந்த போதை வஸ்துக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர். வணக்கம். சரி சார், இதே பண்ணலையா, ஆன் பண்ணலையா சார்? சார் சரி, இரு வைங்க. ஆன் ஓகே. சார், இப்போ காலையில் வந்த ட்ரெயினில் 3 பேரோட பேக்கோட கெஞ்சா கட்டி, அதில் 2 பேக்கோட 2 பேர் மட்டும் நாங்கள் திருப்பி ஃபுல்லாக கெஞ்சா இப்படிக்கு 3 பேர், அது ஒரு